வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த சாட்டர்டே சண்டே என்ன ஆனாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. டபுள் காசு ட்ரிபிள் காசு தரனாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லா நாளும் வேலை செய்வாங்கன்னு. அப்போ நிறைய பேரை டேட் பண்ணுறோம், நிறைய பேரை லவ் பண்ணுறோன்னா அது ஏதோ ஒரு பெருமைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் கிளினிக்கு வர யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது 5வது 6வது லவ் அப்படின்னு சொல்கிறது அவங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே ஹெல்த்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அவருக்கு வந்து லிவர் இப்படி ஆகிடுச்சா, அவருக்கு கிட்னி இப்படி ஆகிடுச்சா, இதுதான் நம்ம பேசுகிறோம். பட் மென்டல் ஹெல்த்துன்றது தனிப்பட்ட நபர் மட்டும் இல்லை, அந்த சொசைட்டியே பாதிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் சொல்கிறேன். ஒரு பையனும் பொண்ணும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூடயும் லவ் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ டபுள் ஸ்டாண்டாக போயிட்டுருக்காரு, நான் நல்லா தெரியுது. ஏமா விட மாட்டேங்கிறேன்னா, ஸோ யார் ஒருத்தவங்க அவங்கள சரியாக கவனிச்சிக்கலையோ, அவங்க மேலே சரியான அக்கறை செலுத்தலையோ, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காகவும் எல்லாமே ஹெவியாகவும் தெரியும். ஏன் நம்ம இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் வெல்னஸ் பற்றி பேசுகிறோன்னா, இந்த காலத்தில் நிறைய ஜாப் ஹாப்பிங் நடக்குது. யாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வேலையில் இருக்கிறதில்ல, உடனே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். உங்களை நீங்கள் ஒரு மிஷின் தான் இல்லையா, பாடி இஸ் அ மிஷின். அதை நீங்கள் ரொம்ப போட்டு அப்யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே வந்து நோய்களையும் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஓவர் டைம் பண்ணி நார்மல் டைமே பண்ண முடியாமல் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு வெளிப்படையாக எல்லாருமே நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாருமே வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னா பார்த்தா கிடையாது. டாக்டர்ஸுக்கு இருக்குது, போலீஸுக்கு இருக்குது, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இதனால் நிறையா பேர் வந்துட்டு தற்கொலை செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேப்பர்லையும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு தான் வரோம். இவங்களாம் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு மனநிலை இருக்கணுங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். ஒர்க் ப்ரெஷர்ன்றது நானே எடுத்தாலும் ஒரு 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளை விட அவங்க ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்னா டெஃபினட்டாக இருக்காங்க. எல்லாரோடைய ஒர்க் எஃபெக்டிவ்னஸும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் என்னன்னா, நம்ம இங்கே அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நிறையா வேலை வாங்குறதா நினச்சிக்கிட்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம டிமினிஷ் பண்ணிக்கிறோம். இதுதான் உண்மை. நீங்கள் எந்த செக்டர் போனாலும் இன்றைக்கி காலத்தில் யாருக்குமே அவங்களோட டிபார்ட்மெண்ட் தெரியல. நீங்கள் ஒரு பேங்கர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று இருங்க நான் செக் பண்ணுறேன், இருங்க நான் இன்னொருத்தரை கேட்குறேன் அப்படின்றாங்க. ஸோ தன்னைத்தானே எக்யூப் பண்ணிக்கிறாங்களான்னா இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க காம்படிஷன் மட்டும்தான் தெரியுது. நான் அடுத்த லெவல் போகணும், ப்ரொமோஷன் வாங்கணும், நெக்ஸ்ட் அதுதான் தெரியுதே ஒழிய அந்த வேலைக்கு தேவையான அந்த தகுதிகளையும் அவங்கள எக்யூப் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு உண்மையிலேயே பதில் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் இந்த வேலைக்கு தகுதியானவன் இல்லை, ஆனால் எனக்கு ப்ரெஷர் வருது, நான் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். இந்த 3ம் நடக்கும்போது அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது, அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவர் பில்டப் ப்ரெஷர் இருக்கும்போது டெஃபினட்டாக டிராஸ்டிக் டெசிஷன்ஸ் இப்போ நம்ம சூசைட் மட்டுமே சொல்ல முடியாது. நிறைய இடங்களில் வந்து பெரிய பிளண்டர்ஸ் பண்ணுவாங்க, வேலையிலே பெரிய பெரிய பிளண்டர்ஸ் நடக்கும். அண்ட் நிறையா வந்து அதை ஃபேமிலியில் கொண்டு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் வரும், டிஸ்கார்டு வரும், கான்ஃப்ளிக்ஸ் வரும், ரோட் ரேஜ். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கனாலே 2 வண்டி போகும்போது பயங்கரமாக கத்திக்கிறதும் சண்டை போடுறதும், நேராக தப்பு பண்ணுறது, அப்படியே ஆப்போசிட்டில் வர்றது, அவங்க கோவப்படுறது, இந்த மாதிரிலாம் வந்து இட்ஸ் நாட் நார்மல் இல்லையா. தப்பு பண்ணால் நம்ம வந்து ஒதுங்கி போகணும், முதல்ல தப்பு பண்ணக்கூடாது. ஆனால் தப்பை நான் ரைட்டாக பண்ணுறதா நினச்சி பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய மூளை இயங்குகிற விதம் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த காலத்தில் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது இருக்குது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன், நான் அடுத்தது அங்கே போகணும், அதனால் நான் இப்படி பண்ணுறேன். பட் எதுவுமே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. இது வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு 4 பேர் பண்ணுறப்ப அது பெருசாக பாதிப்பு வராது. ஒரு 40 பேர் 400 4000 பேர் அப்படின்னு பண்ணும்போது பெரிய இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் ஒரு சொசைட்டியில். ஸோ நம்ம ஆரம்பத்திலே இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு முக்கியமான பதில் என்னென்னா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த கார்ப்பரேட் பீப்புள்கிட்ட கேட்கும்போது, ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்கும்போது என்ன உங்கள் பிரச்சனைனா, அவங்க வந்து ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, பெரிய லிஸ்ட் ஆஃப் பிரச்சனை கொடுப்பாங்க. அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்லேருந்து, ஃபேமிலி ப்ராப்ளம்லேருந்து, ஒர்க் பிளேஸ் ப்ராப்ளம்லேருந்து, ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ்லேருந்து, ரிலேட்டிவ்ஸ் பாலிட்டிக்ஸ்லேருந்து நிறைய இஷ்யூஸ் கொடுப்பாங்க. அதில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்.
ஸோ யார் ஒருத்தவங்க அவங்கள சரியாக கவனிச்சிக்கலையோ, அவங்க மேலே சரியான அக்கறை செலுத்தலையோ, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காகவும் எல்லாமே ஹெவியாகவும் தெரியும். அப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. எய்தர் வந்து ஒர்க்குக்கு ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க, இல்லைன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, லீவ் போட்டு ஃபேமிலி அட்டென்ட் பண்ணுறதுல இருப்பாங்க. இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் மைண்டு வந்து அவங்களுக்கு இதை இங்கே அது அங்கேன்னு வைக்க தெரியணும். அதுதான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்கள் வந்து ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வரக்கூடாது, வீட்டு வேலையை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கும் வரக்கூடாது. இந்த பிரிவு ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஏன் நம்ம இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் வெல்னஸ் பற்றி பேசுகிறோன்னா, இந்த காலத்தில் நிறைய ஜாப் ஹாப்பிங் நடக்குது. யாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வேலையில் இருக்கிறதில்ல, உடனே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். ரெண்டாவது ஆப்சென்டிசம். ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா நிறைய ஆப்சென்டிசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறப்ப அது நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல. மூணாவது, இந்த ஓவர் டைம் பண்ணுறது. ஏன்னா அவங்க இஎம்ஐ கட்டணும், இவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அந்த காசை சம்பாதிச்சு அது ஒரு நார்மலாக ஒரு படத்துக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி செலவுகள் அதிகம் இருக்குன்றப்ப நான் என்னை வருத்திக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஓவர் டைம் பண்ணுறது. பட் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி அதிகமாகலாம் பண்ணிட்டு உங்களை நீங்கள் ஒரு மிஷின் தான் இல்லையா, பாடி இஸ் அ மிஷின். அதை நீங்கள் ரொம்ப போட்டு அப்யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே வந்து நோய்களையும் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஓவர் டைம் பண்ணி நார்மல் டைமே பண்ண முடியாமல் ஆகிடும். அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாருக்குமே வந்து இந்த கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு விஷயம் போனதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். அவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு நேரம்ன்றது. இதுதான் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த சாட்டர்டே சண்டே என்ன ஆனாலும் வேலைக்கு போக மாட்டாங்க, டபுள் காசு ட்ரிபிள் காசு தரனாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லா நாளும் வேலை செய்வாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த்தோடைய வேல்யூ தெரியும். ஹெல்த்லேயும் மென்டல் ஹெல்த்தோடைய வேல்யூ ரொம்பவே தெரியும். ஏன்னா நம்ம எப்போவுமே ஹெல்த்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அவருக்கு வந்து லிவர் இப்படி ஆகிடுச்சா, அவருக்கு கிட்னி இப்படி ஆகிடுச்சா, இதுதான் நம்ம பேசுகிறோம். பட் மென்டல் ஹெல்த்துன்றது தனிப்பட்ட நபர் மட்டும் இல்லை, அந்த சொசைட்டியே பாதிக்கும். ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம்னா அவர் மட்டும்தான் சஃபர் ஆவார். அதே வந்து அவருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அவரை சுற்றி இருக்க ஃபேமிலி, சொசைட்டி, ஒர்க் பிளேஸ் எல்லாருக்குமே வந்து பாதகமாயிடும். அதனால் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸுன்றதுக்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பேராசைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் தான். இங்கே அதிக சம்பாத்தியத்தை நான் எடுக்கும்போது நான் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பக்கம் அதை விட அதிகமாக ஹெல்த்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு நிலை வந்துரும்ன்றத முன்னாடி புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸால் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அவங்களே வந்து அவங்கள கரெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ குழந்தைங்களை கடந்து கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும் சரி, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஆணும் சரி, எந்த விதமான ஒரு பழக்க வழக்கங்களில் வந்துட்டு இருக்கணும். இது அங்கே வந்துட்டு அங்கேயும் வந்து இந்த குட் டச் பேட் டச் பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இதில் இருந்து ஒரு பெண் வந்து தன்னை வந்து ஒரு லவ்வராக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒரு சீனியராக இருக்கட்டும், இவங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகள் எல்லாம் நம்ம எடுக்கணும், உளவியல் ரீதியாக தன்னோட மனநிலை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சைக்காலஜிஸ்ட்டை தேடி வராங்கன்னா 2 விஷயம்ங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு தற்காத்துக்க தெரியலன்றது ஒன்று, இன்னொன்று நிறைய பேர் வந்து இப்போ அப்யூஸ் பண்ணுறாங்கன்றதும் உண்மை தான். இந்த எத்திக்ஸுன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த பர்சனல் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுவே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி டேட்டில். அப்போ நிறைய பேரை டேட் பண்ணுறோம், நிறைய பேரை லவ் பண்ணுறோன்னா அது ஏதோ ஒரு பெருமைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் கிளினிக்கு வர யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது 5வது 6வது லவ் அப்படின்னு சொல்கிறத அவங்க பெருமையாக எடுத்துக்கிறாங்க. அப்போனா அவங்க அதை நோக்கி போகிறாங்க இல்லையா, தே டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் ஆன். அதுதான் நம்ம பார்க்குறோம். எப்படி நீங்கள் வந்து அந்த ரெட் ஃப்ளாக் பார்க்க முடியும்னா, நிறைய கேசஸில் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த நபர் நமக்கு சரியானவர் இல்லைன்னு தெரியுது, இருந்தாலும் ஏன் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, நம்ம இவர்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டோம், இவரை விட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போனால் அது எப்படி சரியாகுமா, செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது, நான் திருத்திடுவேன், நான் மாற்றிடுவேன் அப்படின்றது. அதை முதல்ல அந்த முட்டாள்தனத்தை விட்டாகணும். எந்த மனுஷனும் அவனாக நினச்சாதான் மாற முடியும், திருந்த முடியும். இன்னொருத்தவங்களாலலாம் பெருசாக திருத்த முடியாது. அதனால் நீங்கள் போய் நான் கல்யாணம் பண்ணி அவர் வந்து அவரோட குடிப்பழக்கத்துலேருந்து நான் மீட்டுருவேன், அவர் வந்து விமனைசர்லேருந்து நான் மாற்றிடுவேன், அப்படிலாம் நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் என்றைக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது தெரியுதோ, யூ ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் ஹிம். அண்ட் கெட்ட பழக்கத்துலேயே ரொம்ப கெட்ட பழக்கம் எதுனா குடி, ட்ரக்ஸு, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் விட பொய் சொல்கிறது. பொய்ன்றது ரொம்ப மிக கொடிய ஒரு கெட்ட பழக்கம். நிறைய பேர் இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ரிலையபிலிட்டி ஆன் த ரிலேஷன்ஷிப்பே போயிடும்.
ஒருத்தவங்க மேலே எதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அது வந்துடும். அண்ட் இப்போல்லாம் வந்து ஃபோன்ஸோடைய இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. சோஷியல் மீடியா ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும். ஸோ ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இல்லை நம்மக்கிட்ட மட்டும் சின்சியராக இருக்காங்களா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் சொல்கிறேன். ஒரு பையனும் பொண்ணும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூடயும் லவ் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ டபுள் ஸ்டாண்டாக போயிட்டுருக்காருன்னு நல்லா தெரியுது. ஏமா விட மாட்டேங்கிறேன்னா இந்த பொண்ணு அதை ஒரு போட்டியாக பார்த்துட்ருக்கு, அவளா நானான்னு பார்த்துடலான்னு. இங்கே புரிதலை முதல்ல நீங்கள் பார்க்கணும். இந்த பையன் 2 பேரை ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பையன் வேண்டான்னு நினைக்கிறது தான் அறிவாளித்தனமே ஒழிய அவனை வந்து நான் ஜெயிக்கிறேன்னா இல்லை அவள் ஜெயிக்கிறாளான்னு பார்ப்போன்னா அங்கே நீங்கள் அடமானம் வைக்கிறது உங்கள் வாழ்க்கையை. ஸோ உங்கள் லைஃப் அங்கே போகுது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கேர்ள்ஸ் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காவோ இல்லை நான் திருத்திடுவேனோ இதெல்லாம் வந்து வேண்டாம், விட்டுருங்க. ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுனாலே மூவ் ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா சினிமாவில் வர மாதிரி எப்படியாவது அந்த தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சுன்றது கிடையாது. அதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எவ்வளோ அந்யோன்யமாக லவ் பண்ணவங்களும் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வேறு ஆட்கள், அவங்களுடைய பிஹேவியரே வேறையாக இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறையாக இருக்கும். ஏன் இப்படி சொன்னியே, இப்போ என்ன இப்படி பண்ணுறேன்னா அப்படி தான். அப்படி இருக்கும்போது முன்னாடியே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டபுள். அதை ஏற்றுக்க முடியாமல் தான் இந்த காலத்தில் நிறைய டிவோர்ஸும் நடக்குது. அதனால் நமக்கு தெரியாமலாம் இல்லை, அப்பட்டமாக ரொம்ப வெளிப்படையாகவே சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நான் சரி பண்ணிக்குவேன், நான் வந்து இதை மீண்டு வந்துடுவேன், நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், எனக்கு நடந்துடும், இந்த மாதிரி நம்மளை நாமே ஏமாற்றிக்காமல் இருந்தாலே போதுமானது.